Hi everyone, welcome to spicetamil. இன்னைக்கு நம்ம டீ கடை ஸ்டைல்ல மசால் வடை செய்ய போறோம். மசால் வடைன்னு பேருக்கு ஏத்த மாதிரி இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்து மணக்க டீ கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான மொறுமொறுப்பான மசால் வடை செய்ய போறோம். ரொம்பவே சிம்பிள் தான். கடலைப்பருப்பு வச்சு செய்ய போறது இல்ல. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Welcome to spicetamil. இப்போ மசால் வடைக்கு பட்டாணி பருப்பு நம்ம யூஸ் பண்ண போறோம். டீ கடையிலலாம் இந்த பட்டாணி பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பட்டாணி பருப்பு வச்சு டீ கடை கார வடை அப்லோட் பண்ணியிருக்கோம். பட்டாணி பருப்பு இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். பச்சை பட்டாணியை உடச்சி விட்ட மாதிரி. இப்போ இந்த பட்டாணி பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதோட கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். இது ரெண்டுமே 3லேருந்து 4 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். இப்போ இது 4 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை கொட்டிடலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன பீஸ், கிராம்பு 1, காஞ்ச மிளகாய் 4 சேர்க்குறேன். சின்ன பசங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்தா போதும். இல்லை பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்னா 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இவ்வளோ தான் அரைப்படும். இப்போ இதோட நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரே நேரம் மொத்த பருப்பையும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. மிக்சியில் அடியில் மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுரும். மேலே எல்லாம் அரைப்படாமல் இருக்கும். பரப்பரான்னு இருக்கணும். மசால் வடைக்கு முக்கியமான விஷயமே பருப்பு நைஸாக விட்டுறாதீங்க, அப்புறம் மொறுமொறுப்பு கிடைக்காது. அதனால் நான் பாதியாக சேர்த்து அரைக்கிறேன். இப்போ எல்லா பருப்பும் அரைச்சாச்சு. முழுசாக இருக்கிற பருப்பையும் இதோடு சேர்த்துடலாம். வடை சாப்பிடும்போது அங்கங்கே பருப்பு முழுசாக தெரியணும்ல, அதனால். பாதி வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து நல்ல பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா முதல்ல நம்ம சோம்பு பட்டை கிராம்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் அரைச்சோம்ல, அதுலேயே 1/2 இன்ச் இஞ்சி 3 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். நான் பருப்பு அரைக்கும் போதும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமல் செய்யும்போது தான் ஆமை வடை நல்லா ஆமை ஓடு மாதிரி ஹார்டாக மொறுமொறுப்பாக வரும். ஒரு வடைக்கு இவ்வளவு மாவு எடுத்தால் போதும். இந்த மாதிரி கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். அழகாக மசால் வடை ஷேப் வந்துருச்சு. ரொம்ப குண்டாக தட்டிடாதீங்க, கொஞ்சம் மெல்லிசாவே இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒவ்வொரு வடையாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. நல்ல மொறுமொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நோம்பு கஞ்சிக்கு இந்த மசால் வடையை எப்படி சாப்பிட்ணுன்னா, இந்த மசால் வடையை அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுறணும். மொறுமொறுப்பான மசால் வடை நோம்பு கஞ்சியில் போட்டதும் பாதி ஊறி பாதி ஊறாமல் இருக்கும். ஒரு குடி ஒரு கடி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சியோட இந்த மசால் வடை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பைஸ் தமிழுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பொதுவாக இந்த வடைக்கு பட்டாணி பருப்பு 3 பங்குன்னா கடலைப்பருப்பு 1 பங்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் மெஷரிங் கப் இருக்காது. அதனால் 1 கப் பட்டாணி பருப்புக்கு 1/2 கப் கடலைப்பருப்புன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸாக்டாக மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணுறீங்கன்னா 1 கப் பட்டாணி பருப்புக்கு 1/3 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க.